குர்ஆன்லயும் ஹதீஸிலையும் வசீலா என்ற அந்த பகுதியை நாங்க தேடி பார்த்தால் வசீலாவுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? ஒரு உயிரோடு இருக்கிற அல்லது மரணித்த ஒரு மனிதரை வச்சு என்ன செய்யறது? அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுக்கு வசீலாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அர்த்தத்தை என்ன செய்யலாது, குர்ஆன்லயோ ஹதீஸிலேயோ பார்க்க முடியாது. குர்ஆன்ல 2 இடங்கள்ல வசீலா என்ற சொல்ல என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. அந்த 2 இடங்களையும் நாங்க எடுத்து பார்த்தால் அதுல அல்லாஹ் முதலாவது இடத்துல என்ன சொல்றான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வபுதகு இலைஹில் வசீலத, அவன் பக்கமே வசீலாவை தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல வசீலான்ற சொல்ல பயன்படுத்துறான். அதே போல 17வது அத்தியாயம் 57வது வசனத்துல உலாயிகல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அழைக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் யப்தகூன இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கமே வசீலாவை தேடுகிறார்கள். இந்த 2 இடங்கள்ல தான் என்ன செய்யப்படுது, வசீலான்ற சொல் பயன்படுத்தப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால், வசீலாவுக்கு நெருக்கத்தை தேடுங்கள். நம்ம இலக்கண அடிப்படையில பாசையின் அடிப்படையில வசீலான்ற சொல்லுக்கு நாங்க அர்த்தம் பார்த்தால் மா யுத்தவஸ்ஸலு இலைஹி, ஒன்றை அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்க எதை பயன்படுத்துவோமோ அதுக்கு தானே என்ன சொல்லுவோம், வசீலான்னு சொல்லுவோம். உதாரணமாக உங்களோட நான் தொடர்பு கொள்றதுக்கு போனை பயன்படுத்துறேன், இந்த போனுக்கு என்ன சொல்லுவோம், நாங்க வசீலான்னு சொல்லுவோம். நாவலப்பிட்டிலிருந்து கொழும்புக்கு போறதுக்கு நான் ஒரு பஸ்ஸை பயன்படுத்துறேன். இப்ப நாவலப்பிட்டில இருந்து கொழும்புக்கு போறதுக்கு நான் பஸ்ஸை பயன்படுத்த, பஸ்ன்றதும் என்னதான் வசீலா. அப்ப எதுவெல்லாம் நாங்க ஒன்றை அடைஞ்சு கொள்றதுக்கு பயன்படுத்துவோமோ அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நாங்க வசீலான்னு சொல்லுவோம். எனவே இந்த இடத்துல நாங்க எங்களை படைச்ச அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்க எதெல்லாம் பயன்படுத்துவோமோ அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், வசீலான்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள வழி எது? நல்லடியார்களா, பெரியார்களா, ஷேகுமார்களா கேட்டா எதுக்கும் ஆதாரம் இல்லை. எதுக்கு இருக்குது? நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் ஊடாகத்தான் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு தான் வசீலான்னு சொல்லுவோம். விளங்கிடுதா உங்களுக்கு? இது இன்றைக்கு வந்த நாங்க சொல்றதா கேட்டால் நாங்க சொல்றது அல்ல. குர்ஆனுக்கு விளக்கம் எழுதின இப்னு கஸீர் இமாம் அல்லது தபரி இமாம் அல்லது எந்த அறிஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த வசீலான்ற சொல்லுக்கு என்ன போடுறாங்க, வணக்கம், அல் குர்பத்து, வணக்கம்ன்ற சொல்ல போடுறாங்க. அல்லது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறதுக்கு நாங்க எதெல்லாம் பயன்படுத்துவோமோ அதெல்லாம் வசீலா அப்படியே விளங்கப்படுத்திருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சொல்லுதே வசீலான்னு சொன்னா ஒரு நல்லடியாரை கொண்டு அல்லாட்ட போறது, ஒரு பெரியவரை கொண்டு அல்லாட்ட போறது, இந்த அர்த்தத்தை யாரும் என்ன செய்யல, வசீலாவுக்கு சொல்லலன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும்.